வணக்கம். வெல்கம் டு காமன் மேன் கிரிக்கெட் ஷோ. இன்னைக்கு இன்று நாங்கள் பேச போற டாபிக் சிஎஸ்கே டீம் பில்டிங். என் கூட புதிய பேனலிஸ்ட் இருக்காரு ஷரத். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. வணக்கம் புனித். As usual, I have Rajesh with me. Welcome to the show, Rajesh. Thanks, Puneet. ஆல்ரெடி ரிட்டென்ஷன் லீஸ்ட் இருக்கு. ரத்துராஜ் காயக்வாட், ரவீந்திர ஜடேஜா, பிரதிராணா, சிவன் தூபே அண்ட் ஒரு செம்ம நியூஸ் வந்து சிஎஸ்கேக்கு தோனி ஃபார் 4 crore. Based on this, okay, first we'll see எதனா சர்ப்ரைஸ் இருக்கா இந்த ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல? லைக் எதனா பிக் நேம் மிஸ்ஸிங் இருக்கா? ஷரத், எனி தாட்ஸ் அபவுட் தட்? இப்போ ரிட்டென்ஷன் லிஸ்ட் பார்த்தா ஐ எம் a huge fan of தோனி. ஸோ இனிஷியலி தோனி வித் 4 CR. ஓகே. ஸோ இப்போ ருத்ராஜ் கேக்வாடு இஸ் அ ஃபுல் ஃபார்ம். ஸோ நல்லா ஆடுறா. ஸோ அவனுக்கு ரொம்ப ஃபார்ம்ல இருக்கா அவ. ஸோ இஸ் ஆல்சோ குட். அண்ட் பத்திரானா விக்கெட் டேக்கர் இஸ் அ ஸ்ரீலங்கன் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் bowler. ஸோ அது ஒரு செமையான bowler. தென் கம்மிங் டு சஸ்பென்ஸ் கைண்ட். ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு இது ரிஷப் பந்த் ஆர் இஷான் கிஷன் அவங்க நம்ம சிஎஸ்கேல ஆடினா நல்லா இருக்கும். பிகாஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். இஷான் கிஷனும் லெஃப்ட், அப்புறம் ரிஷப் பந்த் லெஃப்ட். ஸோ ஒன் டவுன் அவங்க வந்தா நல்லா இருக்கும். லைக் கேக்வாடு அப்புறமா அவங்க ஒன் டவுன் வந்து நல்லா ஆடுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது சர்ப்ரைஸ் நல்லா இப்போ சிஎஸ்கேல வந்தா வித் 55 crores லெஃப்ட். ஸோ இப்போ ரிஷப் பந்த் இல்லைன்னா இஷான் கிஷன் 2 பேர் வந்தாலும் நல்லா இருக்கும் டீம். ஆனா அவ்வளோ லைக் பர்ஸ் வேல்யூ சிஎஸ்கே கிட்ட இல்ல. ஸோ ராஜேஷ், லைக் கோ ஹெட். ஸோ இப்போ பார்த்தா 55 crores லெஃப்ட். ஸோ அங்கே ஒரு 25 crores ரிஷப் பந்த் போட்டா அவ செம்ம நல்லா ஆடுவான். வில் கம் பேக் டு டீம் பில்டிங். ராஜேஷ், லைக் சிஎஸ்கே கிட்ட ஒரே ஒரு டீம் இருக்கு. ஸோ ஹவு தே வில் யூஸ் இட்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர்டிஎம் அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா வெரி சிம்பிள் ஃபேக்டர். அவங்களுக்கு லாஸ்ட் டைம் ரவீந்திர ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைச்சாரு. அண்ட் இப்போ இந்த வாட்டி அவங்கள ரீடைன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 14 crores இல்ல அட்லீஸ்ட் 10 crores கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஐ திங்க் தே டிட் நாட் ரீடைன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்துட்டு இன்னும் ஆர்டிஎம் வச்சு அவங்கள இன்னும் சீப்பா அட்லீஸ்ட் ஒரு 4-5 crores கிடைச்சா கூட ரச்சின் ரவீந்திரா இஸ் அ ஸ்டீல். ஸோ மேபி அவங்கள டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தே ஹாவ் ஆப்ஷன்ஸ் வித் மகேஷ் தீக்ஷனா ஆர் they also have an option with Moeen Ali. Moeen Ali வந்துட்டு bowling all-rounder அப்படின்றதுனால அண்ட் சென்னை ட்ராக் வந்துட்டு இஸ் a generally a spin favored track இல்ல. ஸோ அதனால ஒன் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் ரச்சின் ரவீந்திரா கேன் ஆல்சோ ஸ்பின். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இவங்க 3 பேர்ல ஒருத்தருங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அண்ட் லோவர் பிரைஸ் கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க ஒரு ஆர்டிஎம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த 3 will be their target. எனக்கு வந்து ஒரு டியன் கான்வே அந்த மாதிரி லைக் பேட்ஸ்மேன் தேர் வெல் செட்டில்ட். லைக் வில் தே ட்ரை வித் டியன் கான்வே ஆர் டைரி மிச்சல்? அது எனக்கு லைக் ஐடியா இருக்கு. ஸோ தே மேபி கோ வித் ஸ்பின்னர்ஸ் ஆர் தீஸ் 2 players. ஸோ பார்க்க போனா அந்த சிஎஸ்கே டீம் மொத்தமாவே நல்லா தான் இருக்கு. ஸோ தே கேன் potentially at him everybody. But நான் எதுக்கு இந்த 3 பேர் சொன்னேன்னா they are spinners and as well as they can bat well. Mahesh Theekshana is a proper spinner, a mystery spinner. So அவன் வந்துட்டு வேல்யூ ஆடட் டு த என்டையர் bowling யூனிட் கொடுப்பாங்க. 2 பேர் மோயின் அலி அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங்கும் ஆட முடியும், ஸ்பின்னும் பண்ண முடியும். அண்ட் they will be value added given சென்னை பிச் அப்படின்றதுனால இவங்க 2 பேரை கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே. பேஸ்ட் ஆன் த சென்னை பிச் இது ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் இருக்கு. ஸோ மேபி ஆர் டீம் தே வில் கோ வித் ஸ்பின்னர். சரத், எதனா லைக் ப்ராபபிள் ட்ரீம் 11 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா?
ड्रीम 11 अन्ना like what are your like CSK expected 11 players? okay உங்களுக்கு dream okay top 11 players in squad. Yeah. ஸோ இப்போ பார்த்தா ரிட்டென்ஷன் பிளேயர்ஸ் ஆல்ரெடி 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ராஜேஷ் சொன்ன மாதிரி லைக் தேர் ஆல்சோ குட் மொயின் அலி ஆர் த அதர் பர்சன் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அவங்க 2 பேரும் ஆடிருக்காங்க சிஎஸ்கேல. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் புது பிளேயர் வந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் லைக் இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ்ல ஆடி இருக்கா, சென்னையில ஆடவே இல்லை. ஸோ இது ரேப்போ நல்லா இருக்கும். லைக் தோனி அப்புறமா ரிஷப் பந்த் இல்லைன்னா லைக் தோனி அப்புறமா திஸ் கை Ishan Kishan or Rishabh Pant. இஷான் கிஷன். யா எனக்கு ஸோ அவங்க வந்து வந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அவங்க ஜஸ்ட் 20-25 இயர்ஸ் பசங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு ஒரு மாதிரி. பட் இங்க பார்த்தா புனித் சொல்றது கரெக்ட் தான். பிகாஸ் வி ஹவ் 55 CR லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ இங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆன ரிஷப் பந்த் he can't settle for 14 or 15 CR. He might use for 20-25. ஸோ அப்படி ஒரு பிட்டிங் போயிருக்கலாம். பார்க்கணும் எப்படி வருவோன்ட்டு. உங்களுக்கு அஸ்வின் எடுப்பாங்கன்னு தோணுதா? அஸ்வின் வந்துட்டு சென்னை இல்ல அஸ்வின் வராது. அவன் அஸ்வின் வரமாட்டான், சான்ஸ் இல்ல. வாஷிங்டன் சுந்தர் அவரும் ஆப்ஷன்ல இருக்காரு. அண்ட் அகைன் வாஷிங்டன் லோக்கல் தெரியும். பட் 50-50 சொல்ல வாஷிங்டன் சுந்தர். பட் அஸ்வின் நோ சான்ஸ். இன்ட்ரெஸ்டிங். Yeah, I mean, Ashwin, he may come because he's like he played TPN well and chance irukku. We cannot tell that he cannot Predict. come, but yeah. Mm. So, Rajesh, like captain wise, Ruturaj Gaikwad is fit for CSK and the Madari Thondada. Like, what are your thoughts about captains and CSK building, team building? இல்ல கண்டிப்பா. சி as long as தோனி அங்க இருக்கிற வரைக்கும் he is going to be in charge. Whether or not he is captain, in charge அவர் இருப்பாரு கண்டிப்பா. He is going to guide ருத்ராஜ். ஸோ அவங்க பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ருத்ராஜை கைட் பண்ணி ஹேண்ட் ஓவர் த பேட்டன் டு ஹிம். அண்ட் அதானப்புறம் வர சீசன்ஸ்ல மேபி மென்டரா யூ வில் சி தோனி இன் ஆக்ஷன். பட் இப்போதைக்கு ருத்ராஜ் இஸ் டூயிங் வெல். அந்த கன்சல்டேஷன் எடுத்து பண்ணா கூட we can see that தோனி இஸ் இன்வால்வ். அவர் இல்லாம இல்ல, இருந்து அவர் கன்சல்டேஷன் எடுக்கிறது. இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ப்ரோசஸ். அந்த ஒரு டிரான்சிஷன் நடக்கிறது அப்படிதான் நடக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி ஹெல்தி. தட்ஸ் நோ ப்ராப்ளம் தேர். அது இல்லாம ஜடேஜா அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இட் டிட் சீம் டு ஒர்க். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ருத்ராஜ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். தேர் இஸ் நோ டிபேட். Yeah, even I feel the same. Like Sharath, எதனா like targeted players அந்த மாதிரி CSK should like go with எதனா ஐடியா இருக்காங்க? டார்கெட்டட் பிளேயர்ஸ்னா இப்போ ருத்ராஜ் கேக்வாடு, அப்புறமா இவ லைக் சிவம் துபே இருக்கா. No, ஸோ I இவங்க mean, நல்லா ஆடுவாங்க. அந்த மாதிரி like this is your mentioning about top playing players. என்ன கொஸ்டின் வந்து like இந்த ஆக்ஷன்ல எதனா targeted players like these players we wanted at all. நான் சொன்னேனே ரிஷப் பந்த் இல்லைன்னா இஷான் கிஷன் வந்தா நல்லா இருக்கும்ட்டு. இது அது வந்து like விட்டு Sharath is like echoing all the CSK fans. They're like sticking to the நம்ம Rishabh Pant and Ishan Kishan. ஆமா கரெக்ட். இல்ல அப்படி பார்த்தா அவங்க 2 பேரு ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா. Compared to Rachin Ravindra and Moeen Ali, I want the Indian players in CSK. Okay. Yeah, எதனா like other than these four. எதுக்குன்னு கேட்டா, பிகாஸ் அந்த ரேப்போ நல்லா இருக்கும். தோனி கிட்ட ஆடுறது அந்த ரேப்போ நல்லா இருக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் கூட. He can also play with foreign players, that is fine with ரேப்போ. பட் இந்தியன் பிளேயர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ட்டு. Okay. Rajesh, like any fast bowling department, any target players from your end for CSK? உங்களுக்கு இப்போ சிஎஸ்கேல இருக்கிற பிளேயர்ஸ்ல ஐ மீன் இப்போ இந்த கரண்ட் ஸ்குவாட்ல தே ஹேட் குட் bowling யூனிட். அவங்களுக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்னால தே ஹேட் டு அட்ஜஸ்ட் அ பிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு தே மைட் கோ அண்ட் பிரிங் சம் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் பேக். சிமர்ஜித் சிங் நல்லா பண்ணாரு அவருக்கு.
அவங்களுக்கு. முகேஷ் நல்லா போட்டாரு. துஷார் தேஷ்பாண்டே இஸ் டூயிங் வெல் ஃபார் தம். ஸோ இவங்கள திரும்பி எடுக்க பார்க்குற சான்சஸ் இருக்கு. அது இல்லாம தே மைட் கோ ஃபார் ஹேசல்வுட் ஹூ இஸ் இன் ஃபார்ம் அகேன். ஹேசல்வுட் ஹஸ் பிளேட் ஃபார் சிஎஸ்கே, முன்னாடி ஆடி வந்தவர். ஸோ ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் ஃபெமிலியாரிட்டி இருக்கும். ஹேசல்வுட் எடுக்கிற சான்சஸ் இருக்கு. சாஹல கண்டிப்பா டார்கெட் பண்ற சான்சஸ் நிறையவே இருக்கு. பிகாஸ் தோனிக்கு ஸ்பின்னர்ஸோட விளையாடுறது he is comfortable, he knows how to guide them. ஸோ சாஹல் வந்தா அவங்களுக்கு ஒரு ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த டீம்ஸ் சாஹலை டார்கெட் பண்ற டீம் சிஎஸ்கேவா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது போலிங் டிபார்ட்மெண்ட்ல இல்லாம தே மைட் ஸ்டில் லுக் ஃபார் மேக்ஸ்வெல். அஸ் லாஸ்ட் டைம் கூட மோயின் அலிய அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணாங்க. ஸோ மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்கு வந்த அப்புறம் அடுத்ததா மோயின் அலிய அவங்க ஆப்ஷன்ல எடுத்தாங்க. மேக்ஸ்வெல் மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ணலாம். அகேன் தி சேம் ரீசன், அவர் வந்துட்டு ஒரு பிளாஸ்டர் பிளேயர், ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், இதெல்லாமே ஒரு டீமுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ரோல் தான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணலாம். அது இல்லாம உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஃப் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஃபேஃபுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. எடுப்பாங்களா இல்லையான்றது வேற விஷயம். பட் ஐ திங்க் தில் டார்கெட் ஒன் ஆஃப் த டார்கெட்ஸ். ஈஸியா கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவங்களை எடுக்க பார்ப்பாரு. அண்ட் திஸ் வில் பி சிஎஸ்கே இஸ் ஒன் டீம் லாயல்ட்டியை மெயின்டைன் பண்ற. லைக் மும்பை சிஎஸ்கே எல்லாம் எல்லா டீம் சொல்றது பத்தி ஒரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா லாயல்ட்டி. ஸோ அவங்க எடுத்து அவங்க க்ரூம் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சர்ப்ரைசிங் லைக் நியூஸ் இருக்கு. தே மே கோ வித் கேஎல் ராகுல். பாசிபிள். ஸோ தட் இஸ் லைக் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பர்ஸ் வேல்யூ அவ்வளோ இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி ஒன் மார்க்கெட் பிளேயர் அவங்க கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இட் குட் பி கேஎல் ராகுல், இட் குட் பி ரிஷப் பந்த். நாம கேட்கிற பேர் வந்துட்டு ரிஷப் பந்த் தான் கேட்கிறோம். பட் இஷான் கிஷன் ஹஸ் ஷரத் செட் வெரி மச் பாசிபிள். பிகாஸ் இஷான் கிஷன் கம்ஸ் ஃப்ரம் த சேம் பிளேஸ் வேர் எம்எஸ் தோனி கம்ஸ் இல்ல. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கும். அண்ட் கேஎல் ராகுல் இஸ் அ மார்க்கெட் பிளேயர் அகேன். ஸோ அது அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது மட்டும்தான் கொஸ்டின். அவங்களுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பா ஆமா. Sharath, then like 2025 expectation, CSK will win the cup, or what is your expectation after this auction? Expectation pati pesnona, like I expect the same. CSK should win the cup, but காம்படிஷன் நிறைய இருக்கு. லைக் மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருக்காங்க, லைக் வேற கேகேஆர் நல்லா ஆடுவாங்க. ஸோ இட் கேன் டூ எனிதிங் அண்ட் anything can happen. So I prefer like CSK should come to the finals. Yeah, Rajesh, like இது வந்து is it Dhoni's last season? அது கண்டிப்பா யாராலையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் சீசன் சொன்னோம், அது கூட இல்ல. அவர் இந்த சீசன் ஆடுறாரு. அண்ட் சி திஸ் இஸ் அ மெகா ஆக்ஷன் இல்ல. ஸோ மெகா ஆக்ஷன் ஆகி ஒரு வருஷத்துல ஒரு ஆடணும் அப்படின்னா ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சிருந்தா ஆடி இருக்க மாட்டாரு எனக்கு தோணுது. இட் இஸ் பாசிபிள், வெரி மச் பாசிபிள். இஃப் எனக்கு தெரிஞ்சு இஃப் ஹிஸ் பாடி இஸ் சப்போர்ட்டிங், he might play until the next mega auction very much. So நான் வந்து லாஸ்ட் நினைச்சேன், கண்டிப்பா இல்ல. ஸோ இந்த வாட்டி நான் ப்ரெடிக்ட் கூட பண்ண போறது இல்ல. Okay, these are like our discussion with CSK. So if you are liking our content, please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. On top of this, you can also be part of our show. Just let us know by comment, like giving your email ID or contact details. We will contact you. Any final words, Sharath or Rajesh? Final? No. So just whistle podu Chennai ki. Okay, Rajesh, any final wordings, like how you're looking wise? So expectation is good. They have already இந்த 5 retentions நல்லா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு நல்ல டீம் கிரியேட் பண்றதுக்கு. சாம்பியன் டீம், ஐ திங்க் தே ஆர் ஹெட்டிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ சிஎஸ்கே ஆப்ஷன்ல மேபி பர்ஸ் இல்லாம வரலாம், பட் தே ஹாவ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எப்படி டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது
one of the interesting teams is CSK right now, along with SRH. One thing, CSK never did like blunder in auction. But that is like Never. till now they are like very good with auction table. Yeah, Auctions. yeah. These are our thoughts. Thank you all. Bye bye. Yeah, thank